பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 4 அதிகாரம் 17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை பற்றி தான் ஆண்டவர் இதில் சொல்கிறாரு. ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தருமாகிய மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்க போல் அழைக்கிறமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கினேன். அது எப்போ சொல்கிறாருன்னா, குழந்தையே இல்லாத போது. அவர் குழந்தைன்னு இன்னும் பிறக்கவே இல்லை, வயசு ஏறிட்டே போகுது. ஆண்டவர் முன்னாடி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் அதெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆனால் இன்னும் நிறைவேறல. ஆனால் முழுமையாக அவன் விசுவாசித்தான். தேவன் அவர் சொல்லிட்டாரு, செய்வார் அப்படின்னு முழுசாக அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தனால தான் அவன் நீதியாக, அவனுடைய விசுவாசம்தான் நீதியாக எண்ணப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆபிரகாம் முழுசாக தேவன் சொல்லிட்டாரு, அதுபடி செய்வார்னு முழுசாக நம்பி விசுவாசித்தான் அவன். பாருங்க, அதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை விசுவாசித்தான், தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினான், விசுவாசித்தான். அப்போ ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் அவர்தான் தகப்பனாகிய ஆபிரகாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னான்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ள மூலமாக சந்ததி எழும்பும். அந்த சந்ததி மூலமாக நம்ம அநேகருக்கு தகப்பனாக இருப்போம் என்று அவன் முழுமையாக நம்பினான். இவ்வேளையில் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டு அவர் நம்மளோடு வெளிப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் முழுமையாக நம்ப வேண்டும். நமக்குன்னு வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நமக்கு சொல்லப்போனால் நம்ம இப்போ அதுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். சுத்தமாக இது வாய்ப்பே இல்லை, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற சொல்கிற காரியமாக இருக்கும் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் முழுமையாக நம்பிக்கையை, ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை, விசுவாசம் வைக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை குறித்து தான் தொடர்ச்சியாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதோட பாருங்கள், இந்த 2025 வருடத்தின் 4 மாதங்களை அற்புதமாக முடித்த தேவன் இந்த புதிய மாதத்துக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த மே மாதம் 1ஆம் தேதி அற்புதமாய் நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவன் நம்ம எல்லாருக்கும் தகப்பன்கிற ஒரு ஆபிரகாமை நினைவு கூர்ந்து, ஆபிரகாம் எப்படி தேவனை முழுமையாக விசுவாசித்தானோ, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று சொல்லும்போது அவனுக்கு பிள்ளை பேற்றே ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, பிள்ளை இல்லாதவனாக இருந்தான். பாருங்க, அப்போ முழுமையாக தேவன் சொன்னால் செய்வார் என்று நம்பிக்கையை முழுமையாக வைத்தான், விசுவாசத்தை முழுமையாக வைத்தான். ஆண்டவர் இந்த மாதத்துக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவன் முழுமையான விசுவாசம் தேவன் மேலே வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவரண்டையில் நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நம்மளை இந்த பூமியிலே உருவாக்கின தேவன், நம்மளை இந்த மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். ஆண்டவரே, இந்த மட்டும் நீர் என்னை நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம்.
அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, புதிய மாதத்துக்குள் எங்களை நடத்தி கொண்டு வருகிறது. நன்றி அப்பா. இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே அப்பா 5வது மாதம் மே மாதம் 1 தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்துக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவனே அப்பா, இந்த 2025 வருடத்தின் 4 மாதங்களை அற்புதமாய் முடிக்க கிருபை செய்திரே, ஸ்தோத்திரம். எவ்வளோ இன்னல்கள், பாடுகள், வேதனைகள், தூக்கங்கள், இடர்பாடுகள் என்ன வந்த போதில் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த தீங்கும் அணுகாதபடி எங்களை பாதுகாத்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உம்மையே அப்பா எங்களை கண்முன் நிறுத்தி ஆண்டவரே உம்மீது முழு விசுவாசத்தை வைத்து, எப்படி ஆபிரகாம் ஆண்டவரே பிள்ளை இல்லாது இருந்தபோதே நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று தேவன் மூலமாக கிடைத்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு விசுவாசமாய் இருந்தானே அப்பா, அந்த விசுவாசம் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. முழுமையான விசுவாசம் உம்மீது வைத்து அப்பா எங்கள் வாழ்நாட்கள் ஒவ்வொரு அடிச்சோடுகளை நாங்கள் முன்னெடுத்து நடக்க அப்பா நீர் பலனும் கிருபை தந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இந்த மட்டும் நடத்திடு தேவனே, இனிமேலும் நடத்துவீர் ஆண்டவரே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.